வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் சப்பாத்தி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷை பார்க்கலாம். இது மீல் மேக்கர் வச்சு நல்ல டேஸ்டியான கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். செய்கிறது ரொம்பவே சுலபம். இன்றைக்கி மீல் மேக்கர் பண்ணுறதுக்கு ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை நல்லா தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நல்லா வடிகட்டி பிழிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மசாலாவுக்கு ஒரு பாதி வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளியை நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த சோயா சங்க்ஸ் மீல் மேக்கரையும் நல்லா வடிகட்டிட்டோம் இல்லையா, அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தாளிக்க ஆரம்பிக்கலாம். பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, ஒரு கிராம்பு போட்டு நல்லா பொரிஞ்ச ஒன்று நறுக்கின வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டிருக்கேன். நல்லா பொடியை நறுக்கிட்டு அதையும் நல்லா வதக்கிக்கங்க. இது கொஞ்சம் வதங்கின ஒன்று இது கூடவே மஞ்சத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இதோட பச்சை வாசனை ஓரளவுக்கு நல்லா வதக்கிங்க. தேவையான மிளகாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன், கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கின உடனே மீல் மேக்கரை இதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கிரேவியோட திக்னஸ் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நறுக்குன கொத்தமல்லியும் சேர்த்து தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணோம்னா சூப்பரான சுவையான கிரேவி ரெடி ஆகிடும். இது சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் தொட்டுக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கிரேவி. இந்த டைமில் நறுக்கின கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இறக்குனிங்கன்னா சுவையான ஹெல்த்தியான கிரேவி ரெடி ஆகிடும். இது தோசைக்கும் சப்பாத்திக்கும் அப்படியே தொட்டுக்க கொடுக்கலாம். இல்லைன்னா குழந்தைங்களுக்கு தோசையில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதில் ரோல் பண்ணி கொடுத்திங்கன்னா கறி தோசை மாதிரி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஹெல்த்தியான கிரேவி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.